ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். வாங்க வெஜிடேபிள் எக் ஸ்டஃப்டு தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், கேரட்டு, கேப்சிகம், ஆனியன், கேபேஜ், 2 முட்டை, மாவு எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம தோசை சுடுற மாவு தான். நீங்கள் கடையில் வாங்குற மாவாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்க அரைக்கிற மாவாக இருந்தாலும் ஓகே. இப்போ 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நார்மலாக தோசை செய்கிறது, முட்டை தோசை எல்லாம் செய்வோம். அதே மெத்தடு தான். பட் ஆனால் இது கொஞ்சம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம் நம்ம. ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. இப்போ டயட் இருக்கவங்களுக்கெல்லாம் 2 தோசை 3 தோசை சாப்பிட்டாலும் வயிறு ஃபில் ஆகாது. அப்போ அந்த டைமுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு 2 தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிட்டோம், நம்மளுக்கு வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகிடும். பட் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டு செய்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு தோசை சாப்பிட்டாலும் திருப்தியாக சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், வீட்டில் இருக்க மிளகாத்தூள் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் கரம் மசாலாவும் மட்டன் மசாலா லைட்டாக ஆட் பண்ணுறேன். இது டேஸ்ட்டே வேறு மாதிரி மாற்றி கொடுக்கும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தாங்க ஆட் பண்ணிக்க, அதிக காரம் சேர்க்கல. இது ரொம்பவும் ஆஃப் பாயிலில் இருந்தால் போதும். வெஜிடபிள்ஸ் காஷ்மீரி சில்லி கொஞ்சம் கலருக்காக ஆட் பண்ணுறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதில் ஆனியன் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், கேப்சிகமும் நம்மளுக்கு கேபேஜும் கொஞ்சம் அதிகமாக தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய எவ்வளோ நீங்கள் தோசை செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரு தோசை மட்டும் நம்ம வீடியோக்கு ரெடி பண்ண போகிறோம். 2 எக் ஆட் பண்ணிக்கேன். இதே நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் தான் போடணுன்னு கிடையாது. உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்போ செய்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், நம்மளுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த பாருங்கள், எக்கு எல்லாமே ப்ரோட்டீன் ஐட்டம், வெஜிடபிள்ஸ் நல்லா ஃபைபர் கண்டென்ட்டு எல்லாமே இருக்கிறது. இப்போ நான் கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். எக் நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கல் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நான்ஸ்டிக் தான், பட் இருந்தாலும் நான் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஊத்தாப்பம் அளவுக்கு இல்லாமல், நார்மல் மெலிஸ் தோசை இல்லாமல் ஒரு மீடியமான இதுக்கு நம்ம தோசை மாவு ஊற்றிக்கலாம். இதில் வீட்டில் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருக்கும் 5 தோசை சுடுறது அழகாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு தோசை சுட்டு கொடுத்தீங்கனாலும் ஃபில்லிங்காகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ ஒரு கண்டி மாவு எடுத்து நல்லா அப்படியே ரொம்ப தடியும் இல்லாமல் மெல்லிசும் இல்லாமல் அப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பெரிய தோசைங்க. இது ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கே முடியாது, முக்குவாங்க. நீங்கள் அப்போ பாருங்கள், செய்து கொடுத்துட்டு நம்மளுக்கு வேலையும் மிச்சமாயிடும். நம்ம 5 தோசை ஊற்றுற இடத்துல கொஞ்சோண்டு அந்த காயை மட்டும் வதக்க போகிறோம், அவ்வளோதாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுங்க, செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ லைட்டாக ஆயில் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, பட்டர் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் லைட்டாக பட்டர் மெல்ட் பண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் இல்லைனா கீ கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பீட் பண்ண எக்கை இதில் அப்படியே ஊற்றிடலாம். நார்மலாக முட்டை தோசைக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணுறோமோ சேம் ப்ராசஸ் தான். நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். நல்லா குயிக்காக ரெடி பண்ணியும் கொடுத்துடலாம். லஞ்சுக்கோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ கொடுத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் காலியாக தாங்க வரும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம குட்டீஸ் ரைஸுக்கு பதிலாக இதாங்க கேட்டு அடம் பண்ணாங்க. நம்மளுக்கும் குயிக்காக முடிஞ்சிடுங்க, மார்னிங்கு ஹெல்த்தியுங்க. நம்ம மார்னிங் தோசை செய்து கொடுக்கும்போது ஒரு 4 தோசை வச்சு அதுக்கு தக்காளி சட்னி தனியாக ரெடி பண்ணி கொடுத்து அனுப்புவோம். அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி 2 முட்டை இதிலேயே உடச்சி ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டு அப்படியே ஸ்டஃப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே தோசையோட டிஃபன் பாக்ஸில் வச்ச மாதிரியும் ஆச்சு, பசங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரியும் ஆச்சு, ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, சேம் ஃப்ளேவர் இருக்குங்க, செம்ம யம்மியாக இருக்கும். குட்டீஸ் எல்லாம் வேண்டானே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. இப்படி ஒரு திருப்பு, அப்படி ஒரு திருப்பு, அப்படியே உள்ளே வெந்துடும். எடுத்து திருப்பி போட்டால் நம்ம வெஜிடபிள் ஸ்டஃபிங் எக் தோசை செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷைலூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ சிக்கன் குழம்பு இதோட ஊற்றி அதை சாப்பிட்டாலே அல்டிமேட்டாக இருக்கும். நார்மல் தோசைக்கு கொடுத்தாலே, அதுவும் இந்த ஸ்டஃப்டு தோசையோட இந்த சிக்கன் குழம்பை வச்சு சாப்பிட்டோன்னா பிரமாதங்க, அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம யம்மியாக இருக்கும். யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம ஸ்டஃப்டு வெஜிடபிள் ஸ்டஃப்டு எக் தோசை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.